இந்த பாக்கியா சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா? இல்ல உங்களுக்கும் அப்படிதான் இருக்கா? அப்படின்ற மாரி தெரியல. ஏன்னா வர வர வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஜவ்வு மிட்டாய் மாரி போட்டு இழுன்னு இழுக்கிற மாரி தான் இருக்கு. நீங்களும் அதான் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நேத்தோட எபிசோட்ல முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரு. பாக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, அமைச்சர பார்க்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு வந்து உதவி பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னைக்கோட எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கரெக்ட்டா ஆரம்பிக்கும் போதே வந்து உள்ள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, ஒரு ஓரமா நிக்க வச்சுட்டு, இங்கேயே இருங்க. நான் போயிட்டு அமைச்சர்ட்ட சொல்லிட்டு உங்ககிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் அந்த அம்மாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள போனவர் கொஞ்ச நேரம் கழிச்சு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கூப்பிடுறாங்க. ஆனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இருங்கம்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரையோ வந்து கூட்டிட்டு உள்ள போயிடுறாரு. ஸோ இவங்க 2 பேரும் திருப்பி டிஸ்கஸ் பண்றாங்க. நம்மள உள்ள கூட்டிட்டு போவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அங்க வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, சமைக்கிறதுக்காக ஒரு கான்ட்ராக்டர் வந்து புக் பண்ணிருக்காங்க. ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா அங்க சமைச்சிருக்காரு. ஸோ ஒருத்தர் போயிட்டு வந்து என்னப்பா சாப்பாடுலாம் ஆயிருச்சா அப்படின்னு கேட்கும்போது அவரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவரு வந்து டேஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வந்து குழம்பு எடுத்துட்டு வாயில வச்ச உடனே துப்பிடுறாரு. என்னையா அது காரத்தை இப்படி அள்ளி போட்டிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சிக்கன் குழம்பு கொஞ்சம் காரசாரமா இருந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்றாரு. அவர் சொல்றது கொஞ்சம் நியாயமா தான் இருந்தது. இருந்தாலும் இன்னொரு ஆள் போயிட்டு சாம்பார் டேஸ்ட் பண்ணிட்டு என்ன சாம்பார்ல உப்பு கொட்டி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஷாக் ஆகுறாரு. இதுக்கு எதுக்கு அந்த சமையல்காரர் அப்பாயின் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. யாரா அவங்க இந்த சமையல்காரர் அப்பாயின் பண்ணது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியுமா? இந்த பாக்கியா வந்து வீட்டுல கூட்டிட்டு போனாரு பாத்தீங்களா? அவரு தான் வந்து இவர வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ உடனே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் அந்த டைம்ல கரெக்ட்டா அங்க வந்துறாரு. ஏன்பா என்னாச்சு? இந்த இடத்துல என்ன எதுக்கு சண்டை? அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, என்னங்க நீங்க அப்பாயிண்ட் பண்ண ஆள் வந்து இப்படி சமைச்சு வச்சிருக்காரு. வாயிலே வைக்க முடியல அப்படின்றாரு. என்னோட தங்கச்சி கல்யாணத்துல நல்லா தானே சமைச்சாரு. என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு அவரே எடுத்து வாயில வச்சுட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா வந்து அதுதான் செம்ம ட்விஸ்டே இந்த இடத்துல. என்னையா அது? சாம்பார்ல இவர காரத்த போட்டுருக்க அப்படின்னு கேக்குறாரு. அண்ணே இது சாம்பார் இல்லனே சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்ச சமயக்காரர் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு விஜய் படத்துல ஒரு காமெடி தான் வந்து பாத்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வந்தது. என்ன கர்மண்டா இது அப்படின்னு கேட்கும்போது கர்மம் இல்லைங்க குருமா அப்படின்னு வரல அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் போயிட்டு பாத்தீங்கன்னா சண்டை போட்டு நீ இதுக்கு மேல சமைக்க வேணாம் இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அவர் வந்து அங்க இருந்து என்ன பண்றாங்கன்னா துரத்தி விட்டுறாங்க. சோ இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம பாக்கியா என்ன பண்றாங்க அப்படின்னா நேரா என்னடா சாக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி கரெக்டா பக்கத்துல போயிட்டு சார் இங்க என்ன சார் பிரச்சனை கேட்கும்போது எம்மா இங்கேயே 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கு. உன் பிரச்சனை இப்ப பாக்குறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் ஓரமா போய் நில்லுமா அப்படின்னு சொல்லும்போது சார் நான் அந்த பிரச்சனைக்கு வரல. உங்க பிரச்சனை நான் இப்ப தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா திருதுன்னு முழிக்கிறாங்க. என்னமா சொல்ற அப்படின்னும் போது நீங்களே ஒரு சின்ன ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களால எப்படி இங்க இருக்க 150 பேருக்கு சமைக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி பாஷா மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மியூசிக்லாம் வந்து போட்டுக்கலாம். அவங்க சொல்றாங்க நான் 2 பெரிய ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருந்தேன் 5000 பேருக்கு சமைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வீடியோ எல்லாம் காட்டுறாங்க. உடனே அங்க இருக்கவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களே சமைக்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியா வராங்க. தேவையான பொருள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எழுதிட்டு இருக்கும்போது ஒன்னொன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் தேவையில்லாத செக்மெண்ட் தான் இந்த இடத்துல இருந்தாலும் நான் வந்து சொல்றேன். திடீர்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் செய்யுங்கன்றாரு. திடீர்னு இன்னொரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா வந்து 150 பேர் கிடையாது 180 பேருக்கு நீங்க சமைக்கணும் அப்படின்றாங்க. இது நடுவுல வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ அசிஸ்டன்ட் வேற வந்து இன்னும் நீங்க இதுக்கு முன்னாடி வேற ஆள் இருந்தாங்களே நீங்க எதுக்கு இப்ப சமைக்கிற அப்படின்னு கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் போயிட்டாரு நான் சமைக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 150 பேருக்கு கிடையாது நீங்க 180 பேருக்கு சமைக்கணும் அப்படின்றாங்க. சோ இதுக்கு நடுவுல பாக்கியா கூட ஒரு கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா அந்த கேரக்டர் எது இருக்கு அப்படின்னு வந்து கடைசி வரைக்கும் தெரியல. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா யக்கா 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 அப்படின்ற டயலாக் மட்டும் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா யக்கா டயலாக் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்குது. செத்தவ கையில வெத்தலை பாக்கு கொடுத்தா மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா யக்கா யக்கான்னு சொல்றது கேட்குது எனக்கு இருக்குது. என்னோட ஃபீலிங் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ற சொல்லுங்க. மேபி இந்த கேரக்டர் உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம். சில பேருக்கு இரிட்டேட்டா இருக்கலாம். எனக்குலாம் இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அந்த அம்மா தனியா இருந்தா கூட இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்தது. ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு நடுவில் வந்து அந்த வம்பல் தாங்க பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ அவர் வேற வந்துட்டு உன்னை யார் இங்கே உள்ள விட்டது நீ இங்கேருந்து போய் அவனு சண்டை போடுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் போக முடியாது நான் இங்கே சமைக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உன் பையனையே நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். நீ இன்னும் இங்கேருந்து நான் உன்னையே போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இந்த மிரட்டுற உருட்டலுக்குலாம் பயப்படுற மாதிரி இல்லை நான் இன்னைக்கு எப்படியாவது நான் வந்து அமைச்சரை பார்த்து உன்னையே மாட்டி விட்டு என் பையனை காப்பாற்றி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாத்தையும் நினச்சிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது நம்மளை எம்எல்ஏ கிட்ட மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் அவர் தான் இந்த இடத்துல எண்டில் ட்விஸ்ட் வச்சுட்டு போறாரு. என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவங்க வந்து சமைச்செல்லாம் முடிச்சுட்டு எம்எல்ஏ மீட் பண்ண சாரி அமைச்சர் மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்காங்க. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அமைச்சர் வந்து இந்த ஹெல்ப் பண்றேன்னு சொன்னார் அவருக்கு ஒரு வேலையை கொடுத்து அங்கிருந்து அமைச்சறாங்க. அவர் அந்த சரௌண்டிங்லேயே இல்லை. ஸோ உடனே ஷாக்கு ஐயோ இப்போ நம்ம அமைச்சரை பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கால் ஒன்று வருது. யார்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியோட மாமியார்ட்டு ஒரு கால் வருது. வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ ஹோட்டலுக்கும் போல இப்போ நீ எங்கே தான் இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள எம்எல்ஏ வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சவுண்ட் கேட்குது. அது கேட்டோன்னே இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் கேட்குறாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமையலுக்கு வந்து நான் கான்ட்ராக்ட் எடுத்து நான் வந்து சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஷாக் ஆயிடுச்சு. உன் பையன் ஜெயிலில் இருக்கிறான் அதை விட்டுட்டு அதெல்லாம் ஒரு விஷயமா நீ பார்க்காம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணுறது ஒரு முக்கியமா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் நான் வீட்டில் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபோன் கட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எம்எல்ஏ பார்த்தாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி சாரி அமைச்சரை பார்த்தாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியே வந்து சீரியலை முடிச்சிட்டாங்க. நேற்று இதே மாதிரி தான் நடந்தது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுற மாதிரியே முடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தோட எண்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரை மீட் பண்ணுற மாதிரியே போய் முடிச்சிருவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பை கைஸ், பை.